गाइस இன்னைக்கு நம்ம எக்சர்சைஸ் பண்றவங்கள்ட்ட அவங்க பாடி எப்படி ஃபிட்டா வச்சிருக்காங்க அப்படின ஒரு இன்டர்வியூ தான் எடுக்க போறோம். லெட்ஸ் கோ. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க 18 வயது கீழ இருக்கவங்க போக கூடாதுன்னு போட்டுருக்கு गाइस. ஆனா நம்ம சும்மா இன்டர்வியூ தான் எடுக்க போறோம். ப்ளீஸ் வாங்க. நீங்க வராதீங்க. காலுக்காக வந்து இது வந்து எத்தனை வருஷமா இது பண்றீங்க? நாங்க இப்பதான் பண்றோம் 10 நாளா. இதால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்கா? என்ன கால் வந்து நடக்கிறோம்ல மெதுவாக நல்ல ஸ்டெப் வைப்போம். இந்த கால் ஆடும்போது உடையெல்லாம் காலெல்லாம் விரிமா. தேங்க்யூ. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு மசில் டைட் ஆகாது, லூஸாக இருக்கும். நம்மளோட இது நல்லா இருக்கும். வாங்க அடுத்து போகலாம். அங்கிள் நீங்கள் இது எதுக்கு பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்மளோட என்சைம்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். வயிற்றில் இருக்க டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்களும் பண்ணுங்க. பாடி தப்பா பண்றாங்க கைஸ். கைஸ் தப்பு கைஸ். 18 வயசுக்கு உட்பட்டவங்க பண்ண கூடாது. இறங்கடா. தப்பு கைஸ். இந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணாதீங்க கைஸ். அடுத்து இவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் மாதிரி தானே இதுவும்? வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெக் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து சைடு தைஸு இந்த முட்டிக்கெல்லாம் வந்து ஃப்ரீனஸாக இருக்கும். இது எதுவுமே டைட்னஸ் ஆகாது, மசில் ஃப்ரீயாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஹீட் ஆகும். அங்கிள் சூப்பராக சொல்கிறாரு. வாங்க அடுத்து போகலாம். கிளம்பி அங்கிள் சைக்கிளிங் என்ன சூப்பராக பண்ணுறீங்க? ஆமாம், உடம்பு நல்லா என்னையிலேருந்து பண்ணுறீங்க? நான் ஒரு வாரம் மாட்டேன். இதால் ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்கா? பெனிஃபிட் இருக்குது. என்ன அங்கிள்? உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதுக்கு பேர் கார்டியோன்னுவாங்க. இந்த மாதிரி கார்டியோ பண்ணுறதுனால நம்மளுக்கு பெருசான ஒன்று ஹார்ட் அட்டாக் மாதிரியான ரிஸ்க்ஸ் வந்து அதிகமாக குறைஞ்சிடும். அடுத்து வாங்க, அடுத்த இடத்துக்கு போகலாம். இவரும் அதான் பண்ணுறாரு. ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி இது உட்காந்துல பண்ணணும். கைஸ் இதை பண்ணும்போது நம்மளோட மசிலில் இருக்கிற டைட்னஸ்லாம் குறையும். இதில் உட்காந்து பண்ணுறது தான் தப்பு. நம்ம அப்படியே பண்ணுவோம். கஷ்டமாக தான் கேசி இருக்கு. முடியல. கைஸ் இங்க பாருங்க. அடுத்து அங்க பாருங்க வித்தியாசம். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம சைக்கிளிங் பண்ணுறதுனால ஹெல்த் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, மனசும் நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ வந்து நல்ல மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கவலைகள் துக்கங்கள் சோகங்கள் எல்லாமே போயிடுது. உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. பேர் அதை பார்க்காதீங்க. அடுத்து அங்கிள் கைஸ் அங்க பாருங்க ஒரு மினி ஜிம்மே வச்சிருக்காங்க கைஸ். அப்படியே சரிடா. வாவ் சூப்பரா இருக்குல. நாங்க டிவி சுந்தரம் எல்லாரும். அங்கிள் கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கலாமா? டியூஷன் போட்டுறீங்களா? காலைல டியூஷன் போறீங்களா? ஆஹா, நாங்க இந்த லீவ்ன்றதுனால வந்து கேமரா லைட் இந்த மாதிரி இருந்தால் மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி இப்போ நிறைய பேர் அவங்களோட ஹார்ட் ரிஸ்க்லால தான் இறக்குறாங்க. அது பெரிய லாஸ். அவங்க ஃபேமிலிக்கும் பிளட் வினர்ஸை இழக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம உடலுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மதுரைக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மினி ஜிம் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ஏன் இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்? நிறைய பேர் இங்கே வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு இது எங்கள் வயசில் இருக்க பசங்க எல்லாருமே சோம்பேறி மாதிரி படுத்து இது வீட்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அதனால இவங்களெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அதனால இது எல்லாருக்கும் உடம்பு குறையும். நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட்? 8. ஒரு சின்ன மோட்டிவேஷன். இது யூடியூப்ல போடுறதா? யூடியூப்ல போட்டு என்ன பேஜ்? என்னது பேஜ்? வாலு பசங்க அத்தில போய் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களே வாலு பசங்க போட்டுருக்கீங்க? நாங்கலாம் வாலு பசங்க இது அத்தில. சரி. நான் பாப்பேன் போய் வந்து. உங்க அப்பா அம்மா பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பா சென்னைக்கு போயிட்டாங்க. அங்க ஏதோ பெரிய பார்க் இருக்காமே, பெருசா தெப்பக்குளம். சரி, இவ்வளவு வீடியோ பண்றீங்கல்ல.